வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி சாதம். தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்க போகிறோம். லாங் பேக்காக நான் வீடியோ போடல, ஏன்னா மார்கழி மாதம் காலையில் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போகிறதுனால இந்த வீடியோ போட முடியலை. இன்றைக்கி நான் போடுறேன் தக்காளி சாதம். அது எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு நான் இந்த காப்படி ஒன்றரை அளவுக்கு பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன். 5 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் வந்து பெருசாக எடுத்துருக்கு. அதில் ஒரு 4-5 பல் வெள்ளைப்பூடு, இது அரைக்கிறதுக்கு. வெள்ளைப்பூடு 2 வெள்ளைப்பூடு, 3 பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு பட்டை, அன்னாசிப்பூ, இந்த இலை, ஒரு 10 தக்காளி பழம். நான் இந்த அரிசி வந்துட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நான் எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்க போகிறோம். அதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 சிட்டி மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், இது போட்டு இது பண்ணுறோம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. எண்ணெய் 2 குழிக்கரண்டி ஊற்றிருக்கேன். இது வந்து கனமான கல் சட்டி. நான் வெயிட்டாக தான் பண்ணுறேன். நான் குக்கர்லலாம் வைக்கிறது கிடையாது. நான் பாத்திரத்துலேயே நான் பண்ணிடுவேன். எதுனாலும் பிரியாணினாலும் சரி, எதுனாலும் சரி, நான் பாத்திரத்துலேயே பண்ணிடுவேன். குக்கரை நான் எடுத்துக்கிற மாட்டேன். அதை எப்படி செய்யலாம் பார்க்குறோம். சூடு ஏறி வச்சு அதை எப்படி தாளிச்சிட்டு, எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. நம்ம பட்டை இதை நாம் போடுறோம். நம்ம பிரியாணி எது செஞ்சாலும் நம்ம கனமான பாத்திரத்தை எடுத்துக்கணும், அதான் அடி பிடிக்காது. இது தம்மு போட்டு தான் பண்ண போகிறோம். பச்சை மிளகா போடையில் பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் தள்ளியே நின்று போடுங்க, வெடிச்சிரும். பாதி வதங்கினோன்னா தக்காளி போடுவோம். அதுக்கு முன்னாடி இதை நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, அதை நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை போடணும். ரொம்ப எல்லாம் ப்ரௌனிஷாக வரக்கூடாது. மஞ்சள் பொடி கொஞ்சம் போல் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வதங்க வெட்டி மிளகாத்தூள், உப்பு போட்டுங்க. பத்தலைன்னா அப்புறம் நம்ம பார்த்து போட்டுக்கலாம். ஏன்னா இதிலே போட்டு வதங்கினா தான் தண்ணி விட்டு சீக்கிரம் வதங்கும். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்குது. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கி இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் எண்ணெய் பிரியணும். எண்ணெய் பிரிஞ்சு வரையில் நம்ம தண்ணி ஊற்றணும். தண்ணி வந்து நம்ம இந்த இதில் வந்துட்டு 1.5 உலக்கு எடுத்துருக்கோம். 1.5 உலக்குனா நம்ம 3 உலக்கு தண்ணி, 1:2. நம்ம எதில் நம்ம அரிசி எடுக்கிறோமோ அதில் 2 உலக்கு தண்ணி, அதுதான் அளவு. நாங்கள் எதுனாலும் பிரியாணியே நாங்கள் குக்கரில் எதுவும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாட்டோம். சாப்பாடுமே குக்கரில் பண்ண மாட்டோம், பாத்திரத்திலே பண்ணிடுறது. ஏன்னா நம்ம ஊற்றுற தண்ணி தான் அளவு, கூடக்கூடாது கரையக்கூடாது. கரெக்டாக ஊற்றினோம்னா உங்களுக்கு கரெக்டாக பொழுன்னு நல்லா கிடைக்கும். இது தம் போட்டு தான் பண்ண போகிறேன். அது எப்படி தம் போடுறது
அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி வருது. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம மிளகா பொடி 1 ஸ்பூன், அதிகமாகலாம் தேவையில்லை, 1 ஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா பச்சை மிளகா வேறு 3 பச்சை மிளகா போட்டிருக்கோம். அதிகமாக காரம் இருந்தாலும் சாப்பிட முடியாது, ஒரு மாதிரி சொல்லுன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். இது வதங்கி நல்லா பச்சை அந்த மிளகா வாசமெல்லாம் போயிட்டு பச்சை வாசம்லாம் போன பிறகு நம்ம தண்ணி ஊற்றலாம். நம்ம தான் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் கெட்டியாக வந்துருக்கு பாருங்க, இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க. மல்லி புதினா 1 பிடி, மல்லியும் புதினாவும் 1 பிடி போட்டால் போதும். இதில் மிளகாப்பொடி பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. நம்ம 1 பிடி மல்லி புதினா எடுத்து வச்சுருக்குறோம். இதை போட்டுடுறோம். போட்டு 2 வதங்கினோன்னே உங்களுக்கு தண்ணி ஊற்றுறது. நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துருக்கு பாருங்க. நல்லா வதங்கிருச்சு, எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வருது பாருங்க. இதில் இப்போ நம்ம தண்ணி ஊற்றுறோம். நம்ம 1.5 உலக்கு அரிசி எடுத்துருக்கோம், 3 உலக்கு தண்ணி. நான் இதில் 2 உலக்கு தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். 2 உலக்கு, இதில் இந்த 1 உலக்கு. வேறு எக்ஸ்ட்ராவும் ஊற்ற தேவையில்லை, கம்மியாகவும் ஊற்ற தேவையில்லை, இதுதான் அளவு. சுற்றி இருக்கிற மசாலா எல்லாம் எடுத்து இது நம்ம கொதிக்க விட்டு அரிசி போடணும். கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கிண்டி விட்டுட்டு அரிசி போடணும். அரிசி நம்ம 1/2 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சாச்சு. எடுத்து போடுறோம். சீரக சம்பா எடுத்துருக்கேன். பிரியாணினாலும் சரி, தக்காளி சாதம்னாலும் சரி, சீரக சம்பா எடுத்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். கொதித்து கொஞ்சம் 3/4 பதம் வெந்தோடனே நம்ம தம்மு போடுறோம். தம்மு போடுறதை எப்படி நம்ம பார்க்கலாம். நல்லா கரெக்டாக வந்துருச்சு, 3/4 பதம் வந்துருச்சு. அதாவது தண்ணி இதுவும் சேர்ந்தது மாதிரி இருக்கணும். இந்த டயத்தில் நம்ம தம் போட்டுடலாம். இப்போ தம் போடுறது எப்படின்னு பார்க்கலாம். இது நான் இறக்கி வச்சுக்கிறேன். இறக்கி வச்சுட்டு நான் பண்ணுறேன். பிடிக்க முடியலை, ஒரு செகண்டு. தோசைக்கல் இரும்பு கல் எடுத்துக்கோங்க. இரும்பு கல்லில் அதாவது பழைய கல் யூஸ் பண்ணாமல் இருக்குமே பார்த்தீங்களா, அந்த கல் எடுத்துக்கோங்க. அதை வச்சு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சாச்சு. அதுக்கு மேலே நம்ம இந்த பாத்திரத்தை தூக்கி அப்படி வைக்க போகிறோம். பாத்திரத்தை ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் நெய், வாசத்துக்கு. ஊற்றி மேலே ஒரு பாத்திரம் மூடியை போட்டு மூடி வச்சிடணும். ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு நல்லா மூடிடணும். ஆவி வெளியே போகக்கூடாது. போகாமல் நல்லா மூடி அழுத்தமாக வச்சிட்டோம்னா ஒரு 3 நிமிஷம், 3 to 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழித்து 15 minutes to 1/2 hour கழித்து நம்ம எடுத்தோம்னா உங்களுக்கு நல்லா பொழுன்னு சூப்பரான தக்காளி சாதம் கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல பிரியாணி மாதிரியே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது ஒன்று நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். தம் போட்டிருக்கேன். தம் போட்டு முடிஞ்சோன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ தம்மு நான் 3 minutes நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தேன். சிம்மில் வச்சு ஒரு 5 minutes வச்சுருந்தேன். அப்போ தம் டைமிங் முடிஞ்சிருச்சு. நான் இது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிட்டேன். இது ரெஸ்ட் டைம் ஒரு 15 to 20 to 1/2 hour கூட கொடுக்கலாம்.
நல்லா ரெஸ்ட் டைம் கொடுத்துட்டோம்னா நல்லா பொழுன்னு நல்லா தக்காளி சாதம்னாலும் சரி, நல்ல பிரியாணினாலும் சரி உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். அது எப்படி நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. தம் போட்டு இந்த ரெஸ்ட் டைம் முடிஞ்சோன்னா நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு இதுவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு எந்தெந்த அளவு எல்லாம் உங்களுக்கு மெஷர்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ தம் டைம் முடிஞ்சிருச்சு. நான் ஓப்பன் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக இருக்கும். அடி பிடிக்காது, ஒன்றும் பிடிக்காது, பொழுன்னு கரெக்டாக இருக்கும். கீழே இருக்கிற சாப்பாடை மேலே கொண்டு வரணும், மேலே இருக்கிறத கீழே கொண்டு வரணும். சூப்பரான தக்காளி சாதம் ரெடி. பிரியாணி டேஸ்ட்டில் ரெடி ஆயிடுச்சு. இல்லை, சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. 1:2 தான் நான் ஊற்றிருக்கேன். பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். தக்காளி சாதம் எப்படி பொழுன்னு குலையாமல், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல், அரிசியாகவும் இல்லாமல் நல்லா வெந்திருக்கு. இதே தான் பிரியாணி ஸ்டைலும் 1:2. ஆனால் மஷ்ரூம் பிரியாணிக்கு மட்டும் மாறும். 1 to 1.5 ஊற்றினா போதும், 2 ஊற்ற தேவையில்லை. ஏன்னா மஷ்ரூமுக்கு வந்துட்டு உங்களுக்கு தண்ணி விடும். அந்த தண்ணியிலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துடும். அதனால் 1க்கு 1.5 அது வச்சா தான் உங்களுக்கு கரெக்டாக. அதுக்கு 1க்கு 2 வச்சோம்னா குழஞ்சி போயிடும். வித் ஆனியன் பச்சடி. சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறும் லக்ஷ்மணன்.